அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை நான் உன்னை மறந்துட்டேன் என்று சொல்வதற்கும், இறைவன் ஒரு மனிதனை நான் மறந்து விட்டேன் என்று சொல்வதற்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மறந்து விடுவதனால் எந்த விதமான பாதிப்பும் அந்த அளவுக்கு ஏற்பட்டு விடப் போவது கிடையாது. ஆனால் இறைவன் ஒரு மனுஷனை மறந்து விட்டான் என்று சொன்னால் அதனுடைய அருள் என்ன? தன்னுடைய அருளை விட்டும், தன்னுடைய கருணை விட்டும், தன்னுடைய இரக்க குணத்தை விட்டும் அந்த மனுஷனை தூரமாக்கி வைத்து விட்டான் என்பதன் பொருள். அதுதான் யதார்த்தம். அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் பக்ராவில் இவ்வாறு சொல்லுவான், ஃபதுக்குருனி, என்னை நீங்கள் நினைத்தால் அதுக்குருக்கும், உங்களை நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதை சூரத்தின் தௌபா 67வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான், நசுல்லாஹ, அல்லாஹை அவர்கள் மறந்து விட்டார்கள், ஃபனசீகம், எனவே நாம் அவர்களை மறந்து விட்டோம் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை மறப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபி தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஜாமியு திர்மிதி முஸ்னத் அபு நயீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உனப்பியுக்கும் பி கைரி அமாலிக்கும், ஒரு சிறந்த செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? வாசுக்காக இந்த மலீக்கிக்கும், உங்களுடைய இறைவனத்தில் மிக தூய்மையானதாக, தூய்மைப்படுத்தக்கூடியதாக, வரஃபோ தரஜாத்திக்கும், உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதாக, நீங்கள் தங்கம் வெள்ளி செலவு செய்வதை விட மிக சிறந்ததையும், அல்லாஹனுக்காக வேண்டி அல்லாஹனுடைய பாதையில் எதிரிகளை நீங்கள் வெட்ட, அவர்கள் உங்களை விட்ட இதற்கு ஏற்படக்கூடிய அந்த நன்மைகளை காட்டிலும் மிக ஒரு உன்னதமான ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இதெல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் தோழர்கள் சொன்னாங்க, காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் என சொல்லக்கூடிய நேரத்தில் இவைகள் அனைத்தை விட மிக சிறந்த செயல் அல்லாஹ்வை நினைவில் கொள்வது தான். அப்போ இறைவனை நம்ம மனசில் நினைவில் கொள்வது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட மிக சிறந்தது. அப்பொழுது இறைவன் நம்மை நினைவில் கொள்கிறான். நபி தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா வஸ்துக்களை காட்டிலும், எல்லா நல்லமல்களை காட்டிலும் இறைவனுடைய வேதனை விட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எது தெரியுமா? இறைவனை நினைவில் கொள்வது தான் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக இதே ஹதீஸினுடைய தொடரில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அன்பானவர்களை, இறைவனை நாம் நினைவில் கொள்வோம், இறைவன் நம்மை நினைவில் கொள்வான்.